வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னேற்ற அறிக்கை அடுத்த மாதம் அளவில் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. துறைசார் அமைச்சர்களுக்கு அமைச்சுகள் கிடைக்காமையினால் அதிகாரிகளை அமைச்சுகள் நிர்வகிப்பதாக அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க தெரிவிப்பு. தங்க பிஸ்கட்டுகளை உடலில் மறைத்துக் கொண்டு சென்று அமைச்சின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் ஒருவர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை ஒன்றினை அடுத்த மாதம் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். காலமாக வடக்கு மற்றும் கிழக்கின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அமர்வுகளில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களும் இதில் உள்ளடக்கப்பட உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ள அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இந்த வருடத்துக்கான இறுதி அமர்வு யாழ் மாவட்டத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை ஆணைக்குழுவின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த அமர்வு தொடர்பான விடயங்களை ஆராய ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அடுத்த வாரம் அளவில் சந்திக்க உள்ளனர். யாழ்ப்பாணம் மேலும் சில பிரதேச செயலகங்களில் காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகள் இடம்பெறவில்லை எனவும் இதுகுறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச கூறினார். மேலதிக கொடுப்பனவு நீக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமான சேவை ஊழியர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருடத்தின் இறுதி மேலதிக கொடுப்பனவு நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே விமான சேவை ஊழியர்கள் இன்று விமான நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தேசிய சேவைகள் சங்கம், இலங்கை சுதந்திர சேவைகள் சங்கம் மற்றும் தேசிய வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தன. අපි ලාභ ලබලා බිලියන 3.2 අද එවැනි තත්ත්වයක් ඉන්න අපිට අපේ සේවකයා විශේෂයෙන් 140කින් කපලා අපි අහනවා බලධාරීන් අපි